கட்டு கட்டு அதுல கட்டு ஸ்டேரிங்ல சுத்து தாளு 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 கதவு துற இலங்கையின் முழு நாட்டுக்கும் இப்பொழுது ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் 17 மாவட்டங்கள் தான் இந்த சிவப்பு எச்சரிக்கைக்குள் வந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த தினம் மாலை 4 மணிக்கு பிறகு முழு நாட்டுக்கும் சிவப்பு எச்சரித்தல் மறு அறிவித்தல் விடுக்கும் வரைக்கும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடலோரத்துக்கு செல்லக்கூடிய அனைத்து மீனவர்களும் மறு அறிவித்தல் வரைக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய இந்த நேரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதிகமான மரணங்கள் அதாவது குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் தான் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மரணித்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் ரூபாய் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறாரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வரவு செலவு திட்டம் குறித்தான இந்த விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விவாதங்களை நாளை மற்றும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்கள்ல நிறுத்தி அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமையில நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த விவாதங்களை நடத்துமாறு இப்பொழுது ஜனாதிபதி அறிவுறுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் மிக முக்கியமா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எதிர்க்கட்சி சார்ந்தவர்களும் தயவு செய்து தங்களுடைய வாக்களித்த பிரதேசங்களுக்கு சென்று மக்களுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து கொள்ளுமாறு இப்பொழுது பணிப்புரை விடுத்திருக்கின்றார். இது மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் காலை வேளையில 19 மணி அளவில் சாய்ந்தமருது 1 ஏற்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் என்பதாக சொல்லலாம். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே 3 உயிர்கள் காருக்குள் இருந்து அந்த உயிரினை அவர்கள் இழந்திருக்கிறார்கள், மறந்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். சில நீங்க பார்க்காத சிசிடிவி காணொலியும் இந்த காணொலி மூலமாக உங்களோடு இணைத்திருக்கின்றேன். சரி, பாத்தீங்கன்னா இந்த மரணத்தை பொறுத்தவரையில் ஃபாரின்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய சாய்ந்தமருதில் இருக்கக்கூடிய ஒரு அங்காடியினுடைய ஓனருடைய அந்த கார் தான் இந்த விபத்துல நீருக்குள்ள மூழ்கி இருக்கின்றது. இதில் அந்த ஓனருடைய மாமனார் குறிப்பாக தஸ்லீம் அவர் தான் அந்த வாரத்தை அந்த வயதானவர்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. அவர் தான் அந்த காரை செலுத்திருக்காரு. அதுல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அவருடைய மனைவி தஸ்மி. அதே நேரத்தில் மரணித்த அந்த குழந்தை சிறுமி இவருடைய பேரப்பிள்ளை, அதாவது சிட்டி ஓனருடைய ஃபாரின் சிட்டி ஓனருடைய மனைவியுடைய தங்கச்சியுடைய இந்த மகளாகத்தான் காணப்படுகிறார். எனவே இந்த சம்பவம் நிகழ்ந்ததானது பாத்தீங்கன்னா இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த கார் அடுத்து சொல்லக்கூடிய அந்த ஓடையானது சுனாமி வீட்டு திட்டம் என்பதாக சுனாமி காலகட்டத்தில் கட்டப்பட்ட அந்த வீடுகளை கொண்ட ஒரு பகுதி. இது குறிப்பா பாத்தீங்கன்னா மழை பெய்த உடனே நிரம்பிவிடும். ஆனால் இந்த விபத்து நிகழ்வதற்கு சற்று 2 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் மழை பெய்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த தருணத்தில் மீண்டும் மழை வந்துவிடும். எனவே காரை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் என்பதாகத்தான் இந்த ஃபாரின் சிட்டியுடைய அந்த ஓனருடைய மாமா அந்த காரை எடுத்துக்கொண்டு போறாரு. இது வெசல் ஹோண்டா ரகத்தை சேர்ந்த ஒரு கார் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த காரை எடுத்துக்கொண்டு போகும்போது அது ஒரு குறுகிய ஒரு ஓடை, ஒரு சிறிய ஒரு பாதை. எனவே அவர் வேகமாக ஓடும் பொழுது எதிரே ஒரு பைக்கோ ஒரு ஆட்டோவோ வந்திருக்கின்றது. எனவே அந்த பைக்குக்கு இடம் விட வேண்டும் என்ற வகையில் ஒரு பதற்றத்துல பிரேக்குக்கு பதிலாக எக்ஸலேட்டரை அழுத்தி தான் இந்த கார் மிக வேகமாக சென்று அந்த ஓடைக்குள் விழுந்திருக்கிறது. இந்த விடயமானது அருகில் இருக்கிறவர்கள் பக்கத்தில் அதே பார்த்தவர்கள் சொன்ன விஷயமாக இருக்கின்றன. எனவே இந்த சம்பவம் தான் இப்பொழுது அதிகமாக பகிரப்பட்டு பேசப்பட்டு வருகின்றது. எனவே இந்த சம்பவம் குறித்து ஒரு தெளிவான விடயம் கிடைக்காத பட்சத்தில் தான் இது என்ன நிகழ்ந்தது என்பதனை தெளிவுபடுத்தும் முகமாக இந்த காணொலியையும் இணைத்து உங்களோடு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று சொல்லப்படக்கூடிய 28ஆம் 29ஆம் தேதிகள் மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்று 27ஆம் தேதி இரவு வேளையில அதிகமான காற்று வீசும். அது புயல் காற்றாக இருக்கும் என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் முழு நாட்டுக்கும் இப்பொழுது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஊர்ல எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய உயிரையும் உடைமையையும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் காணப்படுகின்றது. ஏன்னா அவ்வளவு பேரும் பிஸியா இருக்கிறாங்க.
செய்கிறாங்க அவங்களோட வேலைகளை வந்து அவங்களோட செயற்பாடுகளில். எனவே தான் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்களே தீர்மானித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களில் வாழ்வோம் என்பதற்காகத்தான் இப்போ வந்து அவர்களுடைய உயிர்கள் அவருடைய கையில் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள் மிக முக்கியமானது, மோசமானது. எனவே இதிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்வதற்கு எங்களுடைய சமயோசிதமான செயற்பாடுகள் மூலமாக அதனை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்பதற்காகத்தான் இந்த தெளிவுறுத்தும் காணொலி. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். அதிகமாகவே நாடு இப்பொழுது அனர்த்தத்துக்கு விபத்துக்குள்ளாகி வருகின்றது என்பதற்கு இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு செயற்படுங்கள். நன்றி, வணக்கம்.